பாட்டி சொல்லி தட்டாதே எபிசோட் 1. நம்ம அருமை இல்லத்தில் இருக்கிற பாட்டிகள்லாம் வந்துட்டு என்ன தட்ட வேணான்னு சொல்கிறாங்க, அப்படி அது தட்டுனா என்ன தான் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் கொய்யாப்பழம் பறிக்க வந்தோம். அங்கே அவங்க பண்ண லூட்டியெல்லாம் அதிகம். சும்மா பழம் எடுக்கிறதுக்கு பறிக்கலாமே அங்கே வந்துட்டேன். வேஸ்ட்டாங்களா சிரிச்சிட்டாங்களா, இப்படி தான் வீடியோன்னு எடுக்க போனாலே சரி எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இவங்களையெல்லாம் நான் கூப்பிடவே இல்லை, ஏதோ அட்டண்டன்ஸில் சைன் பண்ணுற மாதிரி ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே தென் இவங்களும் சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்தோம். ஆனால் இங்கே ஒரு அக்கா கிட்ட நான் எப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வர அடுத்த வாய்ஸ் ஓவரில் காட்டுறேன் பாருங்களேன். எக்ஸாக்டாக இப்படி தான் நான் சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்டு இருக்கேன். சொல்கிறேன் பண்ணலை, லைக்கு கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் இன்னுமா பண்ணல நீங்கள்? ஆமாக்கா, ஏன் இப்படி இருக்க நீங்களாம்? நீங்கள் பாருங்க, நீங்கள் போடுங்க தான்க்கா கொடுத்துருங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ சனி ஞாயிறு லீவ் உள்ளான் இருக்கேன். அக்கா அண்ணனையும் பண்ண வைங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸும். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. எங்களோட ஜஸ்ட் ஸ்வீட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் அருமை இல்லமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சத்யாக்கா தெரியலையா? இந்த இங்கெல்லாம் இருக்குப்பா. மகேஷ் அக்காவை சேர்த்து எடுப்போம். இப்போ எடுக்க இந்த எடுத்துட்டு கையை வச்சு படிக்கிறாங்க. தொப்பு தொப்புன்னு விழுகுது. ஆமா, அங்கதான் எறும்பு இருக்கு பாத்தீங்களா? கொய்யாப்பழ வேட்டை போதும்னு நினைக்கிறேன். பறிச்சிருங்க பறிச்சிருங்க. காயா இருக்குப்பா, பெருசா 4 இருக்கான். ஆட்டுல எல்லா எறும்பும் கீழே இறங்கிருது. கண்ணுக்கு நல்லதான். சரி வாங்க போ. அங்கே ஒன்று சூப்பராக இருக்குது, சொன்னால் பறிக்க மாட்டீங்க. இல்லைக்கா சப்போட்டா பறிப்போம் வாங்க. அடுத்து யாரு பாப்பா வரல. கொய்யாப்பழம் பறிச்சதில் சந்தோஷமாக என்னன்னு தெரியல, வீடியோவில் போஸ்ட் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பாட்டிக்கு ரொம்ப நேரமாக ஹாய் காட்டினேன், கடைசியாக ஹாய் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் காட்டாவே காமிச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், பாட்டி எதை வந்து தட்ட வேணான்னு சொன்னாங்கன்னு. இவ்வளோ கொய்யாப்பழம் வந்திருக்குல்ல, அது என்ன சொன்னாங்கன்னா, கொய்யாப்பழத்தை பார்த்தா கண்டிப்பாக அதை தவிர்க்காமல் அதை சாப்பிட்றணும்னு சொன்னாங்க. முக்கியமாக டேஸ்டி ட்ரீட்டாக வந்துட்டு உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அருமையில் மனவளர்ச்சி குன்றியூர் அந்த பசங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, மீதி இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அருமை இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டிமார்களுக்கும் ஷேர் பண்ணேன். அதில் என்னென்ன பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமாவே சொன்னாங்க. அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, தென் முக்கியமாக ரொம்ப முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, கிடைச்சதை எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்றது தான் பெஸ்ட்.